எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? என் பேர் ஹிந்து, வயசு 33 ஆகுது. இவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. நீங்கள் திறமையாகவும் சுயபக்தி உள்ள குடும்பத்தை சரியாக வழிநடத்தி கொண்டு போகிற திறமையான ஒரு பெண் வந்துட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த வாரம் கண்டிப்பாக ஒத்து போகும்மா. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது வரங்களை மிஸ் பண்ண உடனே பார்க்க முடியும். இவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்கம்மா? ஜாதின்னு பார்த்தீங்கன்னா பிராமணர்னு சொல்கிறாங்க, ராசியும் பேர மகரம் சொல்கிறாங்க, நட்சத்திரம் திருவோணம் சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணம் தான் பண்ணிக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஒரு டிகிரி படிச்சிருக்கிறத சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ சொந்தமாக ஒரு ஹேண்ட்மேட் டைஸ் கம்பெனி எடுத்துகிட்டு வராங்களா, அதாவது தமிழில் கைவினைப் பொருட்கள் செஞ்சு ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்களா. பிஸ்னஸ் நல்லா போயிட்டு சொல்லியிருக்காங்க. இவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்ததால் கூகுள், சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு யூடியூப்பை பயன்படுத்தி இவங்க ப்ராடக்ட்ஸை மார்க்கெட் பண்ணி நல்லா சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டுருக்காங்களா. அதனால தான் நான் ஸ்டார்டிங் டேஸே சொன்னேன் இவங்க ரொம்ப திறமையான பொண்ணு அப்படின்னு. இவங்க ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணி இப்போ எங்கிட்ட ஒரு 15 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா. இவங்க பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேரும் விவசாயம் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு 2 ஏக்கர் நிலம் வச்சு பண்ணுறதா சொல்கிறாங்கம்மா. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா மட்டும் கதை சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்களாமா. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. பிஸ்னஸ் நல்லா செய்ய தெரிஞ்சால் இவங்களுக்கு வாழ்க்கை துணை சரியாகனு ஃபீல் பண்ணுறாங்க. இவங்களுக்கு இவங்க ஹஸ்பண்டுக்கு ஒத்து போகலன்னு சொல்லிட்டு தனியாக பண்ணி வந்துட்டாங்களாமா. ஏன்னா அவருக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறதால அவரை விட இவங்க அதிகமாக சம்பாதிக்கிறது தான் பிடிக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் அதை ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்கம்மா. அதனால தான் ப்ராப்ளம் ஆகி பிரிஞ்சு தனியாக வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டாங்களா. அப்புறம் சில வருஷமாக ஆண் துணை இல்லாமல் தான் தனிமையில் வாழ்ந்துட்டு வராங்களாமா. அப்புறம் பல பேர் எங்ககிட்ட 2ஆம் திருமணம் பண்ணிக்க அப்ரோச் பண்ணாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்ப்பு எதுவும் ஒத்துறன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க ஜாதி தடை இல்லைன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வீட்டோட மாப்பிள்ளை தானே சொல்கிறாங்கம்மா. இவங்ககிட்ட வேலை பார்க்குற ஒருத்தருக்கு நம்ம மூலமாக மேரேஜ் நடந்திருக்கு. அவர் ரெஃபர் பண்ணி தான் நம்மகிட்ட வந்திருக்காங்க. இவங்க பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு இவங்க கூட இருக்கணும் விருப்பப்படுறாங்க. இவங்க சரௌண்டிங்கில் அப்படி யாரும் ஒத்துக்கலாம் சொல்கிறாங்க. கெட்ட பழக்கம் இல்லாத குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கிற ஒருத்தர் தான் கணவராக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் துணை இல்லாமல் தனிமையில் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் இவங்க அப்ரோச் பண்ணலாம். இவங்க எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா இவங்க உங்களை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்கம்மா. இவங்கள பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.